ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப பர்சனலாக போகும்போது ஹர்ட் ஆகுது. ஃபேமிலியோ இல்லை மற்ற விஷயங்களோ உள்ளே கொண்டு வரும்போது, இல்லை கெட்ட வார்த்தையில் திட்டும் போது, இதெல்லாம் வந்து எதுக்குங்கிற மாதிரி இருக்கு. இன்ஃபர்மேஷன் ரொம்ப சீக்கிரமாக அவைலபிளாக இருக்குது, ஸ்ப்ரெட்டாக இருக்குது. பட் மிஸ்இன்ஃபர்மேஷனும் அதோட ஃபாஸ்ட்டாக பரவுது. அப்போ சோஷியல் மீடியாவில் நல்லதும் நடக்குது அப்படி நம்ம ஒத்துக்கிறோம்னா, அது நடக்க தான் செய்யும். ஏன்னா லவ்வும் நிறைய வருது இல்லை, அப்போ அட்டாக்கும் நிறைய வரும். ஸோ எங்கே லவ் அதிகமாக இருக்கும் அங்கே சண்டைகள் நிறைய இருக்கும். அப்படி தான் நான் இதை பார்த்துக்கிறேன். ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப பர்சனலாக போகும்போது ஹர்ட் ஆகுது. ஃபேமிலியோ இல்லை மற்ற விஷயங்களோ உள்ளே கொண்டு வரும்போது, இல்லை கெட்ட வார்த்தையில் திட்டும் போது, இதெல்லாம் வந்து எதுக்குங்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் சாக போகிறாங்க ஒரு நாள், யாருமே உயிரோட இருக்க போகிறது இல்லை. இப்போ எதுக்கு இவ்வளோ வன்மம், இவ்வளோ இது? யாரை பிடிச்சிருக்கோ சப்போர்ட் பண்ணுங்க, பிடிக்கலையா உங்கள் கருத்தை சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் பாயிண்ட் எடுத்து வைங்க, ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னா கொடுங்க. அதுக்கு தான் சோஷியல் மீடியா. ஆனால் அசிங்கமாக திட்டுறதோ இல்லை பர்சனலாக இறங்குறதோ அது வந்து இருக்கக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு இல்லை, நான் முன்னாடி கூட பேசியிருக்கிறேன். இப்போதான் அது ரீச் ஆகுது, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். அது வந்து ஒரு 3-4 இயர்ஸாக எனக்கு போஸ்ட் கோவிடுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த சிம்டம்ஸே வர ஆரம்பிச்சது. அது ஜாஸ்தியாச்சு. சிம்டம்ஸ் முன்னாடியே இருந்தது, பட் போஸ்ட் கோவிடுக்கு அப்புறமா தான் எனக்கு அது ஜாஸ்தியாயிருக்கு. ஸோ அது எப்படின்னா அது மேனேஜ்மெண்ட் தான். இதுக்கப்புறம் அது ரொம்ப டீட்டெயில் நான் போக விரும்பல, பட் அது மேனேஜ் தான் பண்ணணும் தவிர்த்து அதுக்கு கியூருங்கிறது கிடையாது. ஸோ நேற்று நான் இந்த மாதிரி பண்ணும்போது நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு அது கியூர் கிடைக்க மாட்டேங்குது. டெம்பரரி கியூர் தான் கிடைக்கிறது தவிர்த்து பர்மனன்ட் கியூர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நேற்று இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நான் அந்த மெடிசன் விட்டுட்டேன். அந்த 2 நாளாக நான் அந்த மெடிசன் சாப்பிடல. அதோட சைடு எஃபெக்ட் என்னன்னா, சாப்பிட்டா அது உங்களுக்கு சோர்வாக்கும், டயர்டாக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். பட் எங்கள் ப்ரொமோஷன் டைமில் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னாச்சு ஒரு வாரமா நான் ஏன் அப்படி இருக்கேன் போது தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, இந்த மெடிசன் சாப்பிட்றதுனால தான் நான் அப்படி இருக்கேங்கிறது. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டேன். நேற்றுலேருந்து இன்னிலேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் என்னன்னா அது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அது ஆட்டோ இம்யூனுங்கிறது எப்பப்பெல்லாம் இம்யூன் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் அது ரெக்கவர் ஆகும். ஸோ அதனால வந்து அது மேனேஜ் தான் பண்ணோம். ஸோ நேற்று நான் இந்த விஷயத்த போட்டதுக்கு அப்புறமா நிறைய எனக்கு மெசேஜஸ் வந்திருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா நல்லா இருக்கும். சில பேர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட ஆட்டோ இம்யூன் எப்படி கியூர் பண்ணாங்க, சில பேர்லாம் பேசியிருக்காங்க. புதுசாக இருந்தது கேட்கறதுக்கு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒருத்தர் 2 பேர் சொல்லும் போது ட்ரீட்மெண்ட் நியாயமா இருந்தது, நான் அதை ட்ரை பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் சார். இதுதான் சார் சோஷியல் மீடியாவோட பவர். இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி உங்ககிட்ட அதோட ராங் பத்தி பேசினேன். இப்போ என்ன நல்ல விஷயம்னா, நான் போடும்போது எனக்கு யாரோ ரீச் பண்ணி ஒரு விஷயத்தோட எப்படி அதை சால்வ் பண்ண முடியும்ன்றது ஒரு விஷயம் எடுத்து சொல்றாங்கல்ல. ஒருவேளை நான் அந்த ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி எனக்கு சார்ட் அவுட் ஆகுச்சுன்னா அது காரணம் என்ன? சோஷியல் மீடியா தான். அப்போ சோஷியல் மீடியாவில் நல்லதும் நடக்குது அப்படி நம்ம ஒத்துக்கிறோம்னா, ஆமா அதான் சார், அதுதான் சோஷியல் மீடியாவோட பவர். தட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப சீக்கிரமா அவைலபிளா இருக்கு, ஸ்ப்ரெட்டா இருக்கு. பட் மிஸ்இன்ஃபர்மேஷனும் அதோட ஃபாஸ்டா பரவுது. இதுதான் வந்து நான் கொஞ்சம் யோசிப்பேன் சம்டைம்ஸ். சோஷியல் மீடியா நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாமே, அவ்வளவுதான்.